இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எந்த வேலைக்கு போகிறது, எப்படி ஜாப் சூஸ் பண்ணுறது, எனக்கு ஏற்ற ஒரு ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, இல்லை எந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் தேவைப்படுவேன், எந்த ரோலுக்கு நான் சூட் ஆவேன், ஒரு இன்செக்யூரிட்டி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, கூட இருக்க பேரண்ட்ஸ்லேருந்து ரோட்டில் போகிற ஸ்ட்ரேஞ்சர் வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னென்னா வாட்ஸ் நெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இரிட்டேட் ஆகும் கேட்குறப்ப. லெட்ஸ் கம் டு த ரியாலிட்டி. வாட் இஸ் ஆன் த கோட் சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா நிறையா பேப்பரில், அட்வர்டைஸ்மெண்ட்டில், சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, அதுக்கடுத்து இந்த கோர்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், இந்த லெசன்ஸ் படிங்க, இல்லை இந்த குரூப்பில் போய் சேருங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேருங்க. they will be giving you lots of ideas. That's okay, we can acknowledge that. Actually ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் ரெக்வயர்ட்? ஒரு ஜாப். ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக, ஒரு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவு நேச்சுரலி வாட் ஹேப்பன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலியமாக, ஓகே எதிர்த்த வீட்டு பையன் ஒரு ஐடி வேலைக்கு போகிறாரு, இல்லை பக்கத்து வீட்டு பையன் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு எதிர்த்த வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், அண்ணன், தம்பி, இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்களோ அதை நம்ம பெர்சியூ பண்ணுவோம். இட் மே பி அ ஃபேமிலி பிஸ்னஸ், இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம், யாரோ ஒரு ஃபேமிலியில் ஒரு மூத்த தலைவர் இருப்பார், யூ கேன் கோ டு திஸ் ஜாப், இப்போ அடுத்த 10 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரி மேலே வரும். தட் இஸ் தேர் வில் பி சம் கைடன்ஸ். இந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுப்போம் நேச்சுரலாக. திஸ் இஸ் வாட் த ப்ராசஸ் அபவுட் ஜாப். ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக நான் சொல்கிறப்ப இது எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ வில் நாட் கிவ் யூ எனி சஜஷன் ஆர் அட்வைஸ். ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஒரு கதை மூலியமாக நான் சொல்கிறத நீங்கள் இது கதை இல்லை, நடந்தது, நீங்கள் கேட்கும் பொழுது இது கதையாக இருக்கும். ஸோ when I share this, அந்த கதையில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு என்ன பார்க்க முடியும், வாட் யூ கேன் see, வாட் யூ கேன் ஹியர் அப்படின்றத வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. சரிங்க, நான் என்னோடய ஃபேவரட் கிளைண்ட், எனக்கு பிடித்தமான கிளைண்ட், அவரை பார்க்குறதுக்கு நான் போகிறேன். ஹீ இஸ் அ ஃபார்மசிஸ்ட். ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு 3 மெடிக்கல் ஷாப். மதுரையில் ஹீ இஸ் ஹோல்டிங் 3 மெடிக்கல் ஷாப்ஸ். அவர் என்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாரு, ஒரு 2 நபர்களை பற்றி. திஸ் இஸ் நாட் அபவுட், இதை கேட்கும் பொழுது நீங்கள் பர்சனலாகவோ இல்லை ஒரு ராங்காகவோ, யூ மே திங்க் ஜட்ஜ்மெண்டலாகவோ வேலிடேட் பண்ணியோ பார்க்காதீங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ், திஸ் இஸ் வாட் த சொசைட்டி, திஸ் இஸ் வாட் த ஹேப்பனிங்ஸ் இன் த வேர்ல்டு. அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த நபர் ஹீஸ் மை ஃபேவரட் கிளைண்ட்டுங்க. நாங்கள் வில் பி டிஸ்கஸிங் அ லாட். ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அவர் ஷேர் பண்ண விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முழுக்க உங்களுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன ஷேர் பண்ணார் அப்படின்னா, 2 பேரை பற்றி. ஒருத்தவருக்கு சேல்ஸ் அண்டு ஒரு விற்பனை பிரதிநிதி. இவர் 10 வருடமாக ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 10 வருஷம் கண்டினியூஸாக இருக்கிறது இட் இஸ்
it is growing, it is amazing, they are successful definitely. This experience was amazing. இப்போ இந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, இவருக்கு 3 வருஷமாக தெரியும், நன்றாகவே தெரியும். இந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து என்னை ஷேர் பண்ணுறாரு, இந்த நபர் எனக்கு 3 வருஷமாக தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பர்சனல், திஸ் இஸ் நத்திங் ராங். இப்போ நான் இவரை பற்றி சொல்கிறப்ப இவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இவர் வந்து இவரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன தேவை அந்த வீடியோவில்? ஓகே, இந்த மாதிரி இருந்தோம்னா ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் ஹேட் ஹேப்பன் இல்லைன்னு தான் நான் பேசுகிறேன். அவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் கவனித்த விஷயத்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன். இந்த நபரை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 வருஷமாக இவர் தெரியும், பட் இவரோட வேலை வந்து வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டார், ஒர்க் ப்ராப்பராக இருக்காது, அவரோட செயல்பாடு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அவர் செயல்திறன் வந்து சரியில்லை. மெயினாக அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டார். 3 வருடமாக அந்த சேல்ஸ் பர்சனை அவர் நல்லாவே தெரியும் அப்படின்வார். அவரோட ஒர்க்குமே வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட்டாக இருக்காது. நேச்சுரலாக இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, திஸ் பர்சன் ஒர்க் 3 வருடமாக அவர் தெரிந்தாலும் அவரோட ஒர்க்கு வந்து இவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல ஒரு கிளைண்ட்டுக்கு. இது வந்து இவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம். இதை குறையாகவோ நிறையாகவோ நீங்கள் பார்க்க வேணாம். ஹவு வி அக்கர் டு த பீப்புள், இவர் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு அக்கர் ஆகிற விஷயம் வந்து இப்படி அக்கர் ஆகிருக்கார். கிரேட். இப்போ இன்னொரு பர்சன் இஸ் அ ஃப்ரெஷர், ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கும் போல். நம்ம ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஒரு 20 நாள் தான் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு வாரமாக இந்த மெடிக்கல் ஷாப்பை ஃபாலோ பண்ணியிருக்கார். 1 வாரம் தான். இவர் 3 வருடம். நல்லா கவனிச்சு பாருங்கள். 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள ஒரு பர்சன் 10 வருடமாக எந்த ஒரு வேலையும் செய்தால் நாம் அதில் மாஸ்டர் ஆகிடுவோம். ஆனால் எந்த மாதிரி நம்ம வந்து வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர் பிகமிங், வாட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் வி ஆர் கிரியேட்டட் அப்படின்றது நம்மளோட செயல்பாடில், நம்மளோட செயல்திறனில், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நோக்கங்களில், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸில் தான் இருக்குது. இவரை பற்றி இவர் கூறின விஷயம் இது. இதோட இம்பேக்ட் என்ன? வில் ஹீ ட்ரஸ்ட் தட் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம். வில் ஹீ இவரை நம்பி ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவர் கொடுப்பாரா அப்படின்றது இட்ஸ் அ டவுட்ஃபுல். ஒரு கிளைண்ட்டு இப்போ இந்த பர்சன் பற்றி அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பர்சனை அப்படி பார்ப்பாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கே ஹீ சீயிங் திஸ் பர்சன் லைக் திஸ், இப்படி அக்கறாங்க. நாட் ரெஸ்பான்சிபிள் பர்சன், இல்லை நாட் கமிட்டட் பர்சன், ஒரு வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவரை பற்றின அக்கரிங் இவருக்கு இருக்கிறப்ப அந்த ஆர்கனைசேஷனில் இவரை பற்றின அக்கரிங் எப்படியெல்லாம் பில்ட் ஆகிடும். சி, கிளைண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட், தேர் மோர் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் பிஸ்னஸ். இது இருக்கும். இப்போ நான் சொன்ன இன்னொரு நபர் வந்து 1 வாரம் தான் இந்த மெடிக்கலில் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 1 வாரத்திலேயே இவரை பற்றின அந்த அக்கரிங் எப்படி இருக்குன்னா, ஃபினாமினல், கிரேட். அவர் பண்ண விஷயம் ஒன்றுமே இல்லை. சரி, இவர் வந்து என்னைய வந்து மண்டே வந்து பார்த்தாரு. அந்த வாரத்திலேயே 3 தடவை எனக்கு கால் பண்ணிட்டார். எனக்கு ஆர்டர் கொடுங்க, எனக்கு ஆர்டர் வேணும், ஐ வாண்ட் டு கெட் இன் டச் வித் யூ, நான் வந்து பார்க்கவா, என்ன ப்ராடக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி he was consistently calling that client and he was getting engaged, enrolled in the process of business. So இவரை பற்றின அக்கரிங் வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, he is more dedicated, he is more loyal, he is more committed, responsible person. இந்த ரோலை ப்ராப்பராக பண்ணுறாரு. he is a fresher. நான் சொன்னேன், சார் அவர் ஃப்ரெஷர் இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா we speak from the நம்ம மைண்ட், அவர் அக்கரிங் வேர்ல்டு, என் அக்கரிங் வேர்ல்டு வேறு. சார் அவர் ஃப்ரெஷர் இல்லை சார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் இந்த பாயிண்ட் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் we have to get in mind. You may be experienced, you may not, no matter what, your roles, responsibilities, commitments definitely will bring you up in life. That's it. So what he got is, அவர் சொன்னார் ஃப்ரெஷர் தாங்க, கரெக்டு தான், நீங்கள் ஃப்ரெஷர் தான் சொல்கிறீங்க, ஆனால் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி,
அவரோட கமிட்மெண்ட்ஸ், அவரோட ஃபாலோ அப் அமேசிங். ஒரு வாரம் தான் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தாரு. ஆனால் 2 முறை. அதுக்கடுத்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கூப்பிட்றேன்ப்பா, எனக்கு ஆர்டர் வேணும்னா நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி ஃபோன் போட்டு மறுபடியும் பாருங்கள், அந்த பர்சன் கால் பண்ணி, சார் ஆர்டர் இருக்கா, எதுவும் வாண்டட் இருக்கா, ஆர்டர் கொடுங்க, ஃபாலோ அப் பாருங்கள். அதுக்கடுத்து அவர் சொன்னார், நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன், அவர் திருப்பி கூப்பிட்றாருங்க. சி தட் கைண்ட் ஆஃப் டெடிகேட்டட் பர்சனாக நம்ம வந்து அவரை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே ஹியர் இஸ், நமக்கு நிறையா டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப, நிறையா முடிவுகள் நம்ம சிந்திக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம போயிட்டு நம்ம இப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருக்கோம், we want to learn a lot, எல்லாமே it is சில விஷயங்கள் நம்ம வந்து அனுபவித்து, சில விஷயங்கள் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும், கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்தாலும், சம்திங் வாட் இஸ் மிஸ்ஸிங். இந்த கதையில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இட்ஸ் இஸ் நாட் கம்பேரிஷன். அதுக்காக 10 வருஷம் வேலை பார்த்தவங்களாம் வந்துட்டு தட் இஸ் டோன்ட் கம்பேர். டிபெண்ட் அப்பான் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், வே தே டீல் வித் லைஃப், சிச்சுவேஷன்ஸ், பீப்புள், இதெல்லாம் வரும். இவரோட அக்கரிங் வேர்ல்டில் இவர் இப்படி இருந்திருக்காரு. தட்ஸ் இட். ஆனால் இன் ரியாலிட்டி ஹவு திஸ் இம்பேக்ட் இன் தேர் லைஃப்ஸ், அதுதான் இந்த பிஸ்னஸ். என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நாட் ஒன்லி பிஸ்னஸ், இன் ஜாப், கெரியர், இன் லைஃப், ரியல் லைஃப், இன் பர்சனல் லைஃப், எல்லா இடத்துலையும் நம்ம எந்த மாதிரி பர்சனாக இருக்கும், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர் அப்படின்றது தான் வந்து ஷோ அப் ஆகும். அண்ட் தென் அதுக்கு என்ன தேவை, நீங்கள் சொல்கிற மாதிரி யூ கேன் கோ த்ரூ மேகசின்ஸ், யூ கேன் அட்டெண்ட் லாட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், கோர்சஸ், வேறு சொல்லலாம். எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. பியாண்ட் தட், வாட் டேக்ஸ் மீ அப், வாட் மேக்ஸ் மீ கோ பியாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாட் இஸ் மிஸ்ஸிங்கில் தான் இருக்குது. அது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவலாக வி ஹாவ் சம் மிஸ்ஸிங் இன் லைஃப். அது தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட், that will make us move forward in life. So it depends, occurring, how we occur to people, how we make people to get engaged, involved. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கம்யூனிகேஷன் இருக்குது, லீடிங் பீப்புள் இருக்குது, ஃபாலோயிங் த லீடர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். பியாண்ட் தட், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு அடுத்த லெவல் கெரியருக்கு அடுத்து நீங்கள் வந்து மேம்பட்டு ஒரு பொசிஷனில் போய் இருக்கணும், பொசிஷனில் போயிட்டு யூ வாண்ட் டு சர்வைவ் இன் தட் ஆர்கனைசேஷன், இன் தட் ஏரியா அப்படின்றப்ப திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த கதை மூலியமாக, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.